நீங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ வரக்கூடிய ஏஐனால உங்களோட ஜாப் இம்பாக்ட் ஆகும், இல்ல ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல நம்மளோட ஜாபுக்கு கேரண்டி இருக்கா? இல்ல இந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் போதுமா? இல்ல நம்ம இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணணுமா? இதை பத்தின பல கேள்விகள் உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு ஐடில ஒர்க் பண்றவங்க எப்படி செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்னென்ன ஸ்கில் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டா நம்மளோட ஃபியூச்சரை பெட்டரா சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம்ன்றதை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர் ஜியா, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர்ஸ் யூஎஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களோட பெரிய கன்சர்ன் என்னன்னா, ஏஐ வந்து நம்மளோட வேலையெல்லாம் எடுத்துக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கன்செப்ட் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட பார்த்திருப்பீங்க. மைக்ரோசாஃப்டோட முஸ்தபா சுலைமான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 12ல இருந்து 18 மாசத்துக்குள்ள முக்காவாசி ஒயிட் காலர் ஜாப் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய ஐடி செக்டார்லயே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அப்ப நாளைக்கு என்ன கேரண்டி இருக்கு? ஒரு ஜாப் கேரண்டின்னு பார்த்தா இப்ப நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றதுக்கான ரீசனே என்னன்னா, நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு அப்ரைசல் ஆகும், ஒரு அடுத்தடுத்த பொசிஷன் போவோம், நல்ல ஒரு இடத்துக்கு வரும். இந்த ஐடினால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பூமும் ஆச்சு. நிறைய பேர் வீடு வாங்கினாங்க, லோன் எடுத்தாங்க, கார் வாங்கினாங்க. ஸோ ஒரு எக்கானமியும் பூஸ்ட் ஆகிட்டே போச்சு. ஆனா இப்ப இந்த டைம்ல வந்து ஏஐ வந்த பிறகு நிறைய லே ஆஃப் ஆகுன்றதை காட்டிலும் இப்போ ஆல்ரெடி லே ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து லாஸ்ட் இயர் மட்டுமே 12,000 எம்ப்ளாயி லே ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அசென்ச்சர் பார்த்தீங்கன்னா 11,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் அசென்ச்சரில் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. என்னன்னா, இதுக்கப்புறம் இங்கே வேலை செய்ய போறீங்களா, இங்கே வேலையில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ப்ளஸ் இந்த வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு அப்ரைசல் வரணும். இப்போ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏஐ வந்ததுனால எல்லாருக்கும் வேலை போயிடுமானா கிடையாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏஐனால எல்லாருக்கும் வேலை போயிடும்னு கிடையாது. பட் ஆனால் அந்த க்ரோத் ஆஃப் அ ஜாப், ஒரு ஜாப்ல இருக்கும்போது ஒரு க்ரோத் எதிர்பார்ப்போம்ல, அந்த க்ரோத் இருக்குமான்றதான் இங்கே டவுட். அடுத்த 5 வருஷத்துல இப்போ ஒருத்தர் யோசிக்கிறார், நான் ஒரு 60,000 சேலரி வாங்கினேன் ஐடியில், நான் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு 1.2 lakhs வரைக்கும் நான் போயிடலாம், நான் அந்த ஒரு கேரண்டியில் இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு தான் இங்கே பெரிய என்ன சொல்றது ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா அந்த 5 வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த growth இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஏஐ பண்ண ஆரம்பிச்சிச்சு. வேலை எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு ஏன் அப்ரைசல் கொடுக்கணும்? ஸோ ஆஸ் ஒரு ஓனரா யோசிச்சு பாருங்க, அவங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்கும்? பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே தே லைக் டு மேக் ப்ராஃபிட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொடுப்பாங்களா, எடுத்து இல்லை எம்ப்ளாயிஸ் கொடுக்க போறாங்களா? கிடையாது. தே ட்ரை டு ஸ்குவீஸ் ப்ராஃபிட்ஸ். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க உங்களோட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இதுல உங்களுக்கு ஜாப் இன்னும் அப்ரைசல் வேணும், நீங்க ப்ரொமோஷன் வேணும், அடுத்த லெவல் போகணும்னா ஏஐ நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இதுல இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க இந்த வேலையில இருக்க முடியும், ஆனா நெக்ஸ்ட் இயர் இப்போ யோசிச்சு பாருங்க, அடுத்த வருஷம் இன்னைக்கு ஒரு 50,000 சேலரி வாங்குற, அடுத்த வருஷம் 50,000, அதுக்கு அடுத்த வருஷம் 50,000. ஏன்னா உங்களுக்கு அப்ரைசல் இல்லப்பா, ஏன்னா உனக்கு எதுவுமே ஏஐ அடாப்ட் பண்ணிக்கல, நீ உன்னோட ஸ்கில் செட்டை வச்சு இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா நீ பண்ற வேலையை இப்போ நீங்க 100 பேர் சேர்ந்து பண்ற வேலையை இங்க 10 பேர் ஏஐ வச்சிருக்கவங்களை வச்சு நான் பண்ணிக்க முடியும். அப்ப ஏன் நான் உங்களுக்கு அப்ரைசல் தரணும்? லாஜிக் புரியுதுங்களா? அவங்க யோசிக்கிற மைண்ட் செட் இதுதான். இப்போ பிரச்சனையே என்ன ஆகுதுன்னா, நம்ம வெறும் ஒரு ஸ்கில் செட்டை கத்துக்கிட்டு வந்திருப்போம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமோ நமக்கு கத்து கொடுத்த விஷயத்த மட்டுமே வச்சுட்டு வரும்போது இப்போ இங்கதான் பிரச்சனை வருது. ஸோ இப்போ என்ன சொல்றதுன்னா, வேலைக்கு போயிடும்ன்றதை யோசிக்கிறத காட்டிலும் நம்மளோட ஸ்கில் செட்டை எப்படி டெவலப் பண்ணிக்கலான்றது இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைம்ல ஏஐ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஒர்க்ஸில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சின்ன கோர்ஸஸோ இது மாதிரி எடுத்து நீங்கள் உங்களோட இதுவை டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் சைட் பை சைடு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்னன்னா, இப்போ போய் நான் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு கற்றுக்கணும்னு நினச்சா எல்லாருமே கற்றுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய கன்சர்ன் என்னன்னா, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த ஜாபை வச்சு தான் நான் வந்து லோன் போட்டேன், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், ப்ளஸ் நிறைய லோன்ஸ் கட்டிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வேளை ஜாப் இல்லைன்னா நான் என்ன பண்றது? சரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர். என்னன்னா, நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இப்பயே நம்ம என்னன்னா, ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு கத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ யோசிச்சு பாருங்க, ஐடியில் ஒர்க் பண்றவங்க போயிட்டு இப்போ ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா இமீடியட்டா போயிட்டு நான் ஒரு கடை வைக்கிறேன், இல்லை நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, ஜாபை குவிட் பண்ணிட்டு அங்க போறதுன்றது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க, அதுல ஒரு சேலரி வந்துட்டு இருக்கு, அதை பேஸ் பண்ணி பல இஎம்ஐஸ் எல்லாம் இருக்கணும் போது விட்டுட்டு வர முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல நான் விட்டுட்டு நான் உடனே பிசினஸ் நான் ஒரு இதுல பார்த்தேன், அந்த பிசினஸ் பண்ணா உடனே ப்ராஃபிட் வந்துடும்ன்றாங்க, அதனால நான் ஒரு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அந்த மாதிரி போயிட்டு லாக் ஆயிடாதீங்க. முக்கியமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே ஒரு கன்சர்வேட்டிவ் மேனர்ல போறது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஸோ அப்போ கன்சர்வேட்டிவ் மேனர்னும் போது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஈஸியா ஃபீஸபிளா போகக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் எதுனா இட் இஸ் ஆல்வேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஜாப்ல இருக்கும் போதே உங்களோட சேலரியில ஒரு பார்ட் ஆஃப் த இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டா இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கார்பஸ் ரெடி பண்ணுங்க, இல்ல ஒரு கார்பஸ் ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எஸ்ஐபிஸ் மாதிரியோ இல்ல மந்த்லி இஎம்ஐஸ் மாதிரியோ கட்டுற மாதிரியே
நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சைட் பை சைட்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ட்ரேடிங்கும் கத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டை எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் டைம் பர் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்றது, ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ல என்னென்ன மாதிரி இருக்கு, அது எந்த ஸ்டாக் ஏறும் இறங்கும், இது எல்லாமே நம்மளால ஸ்லோவா கத்துக்க முடியும். இப்ப நம்ம எப்படி கத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக்ஸையும் கத்துக்க ஆரம்பிக்கணும். மியூச்சுவல் ஃபண்டை மட்டுமே நம்பிட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா சில ஸ்டாக்ஸ் நல்லா ஏற போகுது, இறங்க போகுது, இல்ல இது ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணா மட்டும் தான் வில் பி ஏபிள் டு மேக் ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு தான் என்னன்னா, நீங்க முதல்ல எப்படி இப்போ ஏஐ கத்துக்க போறீங்களோ அதே டைம்ல உங்களோட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ட்ரேடிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பரா கத்துக்கிட்டு பண்ணுங்க. இப்போ நான் என்னோட தான் சொல்லல, என்னன்னா இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றவங்க என்கிட்ட சொல்றதுதான் என்னன்னா, நிறைய ஜாப் கேரண்டி இருக்கானே தெரியல, செகண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இருக்கேன், நீ என்ன சொல்ற, ஐடியா கொடுன்ற மாதிரி தான். அப்போ அவங்களுக்கும் நான் அதான் சொல்றது, இப்பா நீ ஒண்ணுமே தெரியாம ஜஸ்ட் எடுத்துட்டு போய் காசை போடுறேன்னு எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடாது. ஏன்னா நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா பல பேர் வந்துட்டு நீங்க ஒரு 2 லட்சம் கொடுங்க, மாசம் 20,000 கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன், அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி இதுல போய் மாட்டிக்காதீங்க. முதல்ல அவங்க காசு தர முடியும்னா அவங்களால ஏன் தர முடியும்ன்றது நீங்க யோசிங்க. ரியாலிட்டியால அவங்களால காசு கொடுக்க முடியுமா, ப்ராஃபிட் பண்றாங்களா, இல்ல உங்க காசையே திருப்பி ரொட்டேஷன் பண்றாங்களா, உங்களை ஒரு 10 பேரை சேர்க்க வைக்கிறாங்களா, எம்எல்ஏ மாதிரி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மொத்தமா ஓடி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது, இதுல போய் மாட்டிக்காதீங்க. ஸோ உங்க ஃபண்டுக்கு நீங்க மட்டும்தான் கேரண்டி. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம எப்பவுமே சொல்றது, கத்துக்கிட்டு பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல டெப்தா போய் என்ன சொல்றாங்க, என்ன விஷயம் இதுன்னு நம்ம கத்துக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ எங்க இன்ஸ்டியூட்டுக்கே வரவங்களே பாத்தீங்கன்னா, சார் கால் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சார் 10 days 15 days சொல்றீங்க, எப்படி சார் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி. என்னன்னா மக்கள் வாண்ட் இன்ஸ்டன்ட். இது வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி எதிர்பார்க்கணும், போட்டவனே வந்துடணும் சார். எந்த ஒரு இந்த இன்ஸ்டன்ட்னு சொல்ற வார்த்தையில எப்பவுமே போய் மாட்டிக்காதீங்க. இப்போ நம்ம கூடயே டிராவல் பண்ற நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கத்துக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பிரான்ச்சஸ்க்கு வர முடியாது. தே ட்ரை டு கோ ஃபார் ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இன்னைக்கு கன்சிஸ்டன்டா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணிட்டு அதை அனுப்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க என்னன்னா ஐடியில் இருக்க, நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, என் கூட இருக்கவங்களே நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தே ஸ்டார்டட் டூயிங் இட். இப்போ என்னன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு லெட்ஸே ஒரு 5 years டவுன் த லைனில் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, இனிமேல் பண்ண போகிறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல கார்ப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஒருவேளை அந்த டைமில் உங்களோட ஜாபுக்கு ஏதோ ஒரு விஷயம்னாலும் உங்ககிட்ட இன்னும் ஒரு ஸ்கில் செட் இருக்குது. இப்போ ட்ரேடிங்ன்ற ஒரு ஸ்கில் செட் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு ஸ்கில் செட் இருக்கும். எனக்கு நல்ல ஸ்டாக் இது பண்ணுறேன், அதுக்குள்ள நான் ஒரு அமௌண்ட்டே ரெடி பண்ணிட்டேன், இதனால என்னோட லைஃபை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு வருஷம் எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை ஒரு நெக்ஸ்ட் வேலைக்கே எனக்கு 6 months to 8 months ஆகுதுனாலும் அந்த டைம்ல என்னால் நான் கோப் அப் பண்ணுறதுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை சொல்றது. ஸோ யாருமே நீங்க இது வந்து ட்ரேடிங் கத்துக்கிட்டு உடனே ஜாபை விட்டுருங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி என்ன சொல்றது, தட் இஸ் நாட் ரியலிஸ்டிக். அண்ட் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தீங்கனாலும் தப்பு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ட்ரேடிங் கத்துக்கிட்டீங்கன்னா இமீடியட்டா வேலையை விட்டுடலாம், நீங்க எதுக்கு 9 to 5 ஜாபு இதில் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க, ட்ரேடிங் கற்றுக்கோங்க, இமீடியட்டாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், 1 லட்சம் சம்பாதிக்கிறது நான் ஒரே நாளில் சம்பாதிக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்லையும் இல்லை மற்ற டிஜிட்டல் மீடியாலையும் இந்த இது போடுவாங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டு பாருங்கள், 1 day சேலரி, என்னோட மேனேஜரோட சேலரி வந்து எனக்கு 1 dayலேயே நான் கிடச்சிச்சு. ஒரு கிடைக்காதுன்னு சொல்லலை, ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன லாஸ் பண்ணுறாங்கன்றது தெரியணும்ல. ஸோ ரியாலிட்டி வந்து ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்ல, ஹை ரிஸ்க்கும் இருக்குது, ஹை ரிவார்டாக இருக்குது. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் ட்ரேடிங்கில் ஒரு மினிமலாக எப்படி கரெக்டாக ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இமீடியட் சொல்யூஷன் இருக்குது ஒரு ஐடி மக்களுக்கு வந்து இமீடியட்டாக யூ கேன் அடாப்ட் ஃபார் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போத்துலேருந்து எஸ்ஐபியோ இல்லை ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். இதை ஒரு அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் உங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு சேஃப்டி மெஷராகவும் இந்த ஸ்பீச்சை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நிறைய இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு நாள் செமினாரு 2 நாள் செமினாரில் உங்களுக்கு ட்ரேடிங்கில் நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், அதை வச்சு நீங்கள் பல லட்சங்கள் ப்ராஃபிட் பண்ணலான்றது தயவு செய்து நம்பாதீங்க. முதல்ல ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்டன் பண்ணிட்ட பிறகு எதுக்கு அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் எடுக்கிறாங்கன்றது யோசிங்க. சும்மா ஒரு நாள் கிளாஸ் 2 நாள் கிளாஸ் எடுத்துட்டு அடுத்த கிளாஸுக்கு நான் திருப்பி வரலான்னு கேட்டேன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒர்க் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 2வது ரவுண்ட் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கேட்டிங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா
பிரச்சனை வரும்ட்டு தான் மோஸ்ட்லி தே ட்ரை டு டூ இட் இங்கே செமினார் மாதிரி போட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் இதில் தான் நாம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் வச்சு நம்ம கிளாஸஸ் முடிச்சவங்கள திரும்ப திரும்ப வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்னா, நம்மளோட சப்ஜெக்ட் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது ஒர்க் ஆகும், டெக்னிக்கலா இட் ஒர்க்ஸ். மார்க்கெட்ல மக்களும் பார்த்துருக்காங்க, எங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள வந்துருக்காங்க. ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டும் வச்சிருக்கோம். இதுல இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எப்படி ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்றீங்களோ, அதே மாதிரி ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்ல ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு பிரான்ச்ல 100 பேர் வரைக்கும் உட்கார வைக்கிறதுக்கான ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் பண்ணி எல்லாருமே ஒரு டீமா கேதர் பண்ணி, இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 ஸ்டாக் ஒரு ஆள் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அதுவே 50 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டாக்கை பார்த்தா நிஃப்டி 50 ஃபுல்லா கவர் பண்ணிடலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர். எல்லாரும் ஒரு ஐடியாவை மொத்தமா கொடுத்தாங்கன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இட் வில் பி மோர் ஈஸியர். ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட். பிளஸ் எல்லாருமே ஒரே இடத்துல கத்துக்கிட்டு ஒரே ஐடியாலஜியோட இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் நடக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண முடியும். பிளஸ் ட்ரைனர்ஸும் இருப்பாங்க, எங்களோட கைடன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே ட்ரேடிங் ஃப்ளோர் சப்போர்ட்டோட சேர்த்து நம்ம ட்ரேடர்ஸில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க இதை கத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ மலேசியாவில் வந்து கம்மிங் 7th இருந்து நமக்கு டைரக்ட் கிளாஸஸ் மலேசியன் பிரான்ச்லேயே நடக்க போகுது. ஸோ இன்கேஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் டூ காலர்ஸ் அண்ட் வில் லெட் யூ நோ. ஸோ இன்கேஸ் இந்த பிரான்ச்சஸ் வேணாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. டேரெக்டாக வர முடியல, நான் சொன்ன மாதிரி சார் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், என்னால் டேரெக்டாக வர முடியாதுன்னா ஆன்லைன் ஸ்கெடியூலும் இருக்குது. நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் மனசோட ஓகே நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஃபியூச்சருக்காக பண்ணுறோன்றதுக்காக கற்றுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ட்ரேட் ஹெச்எஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி வந்து நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா சொல்லவே இல்லை. யூ கேன் அட்லீஸ்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங். இப்போ நீங்கள் என்ன லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸை எப்படி ஸ்டாப் பண்ணலான்றதை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு மார்க்கெட்டை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணலான்றதை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ண slowly you will be consistently profitable trader. So this is our motto. இதனால தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு பண்ணுங்க. ஜஸ்ட் ஏன்னா தானே காசு எங்கேயோ கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடாதீங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் this video is useful and thank you very much for joining. Take care.